இலங்கைக்குள்ள லாக்டவுன் வருமானு கேட்டிங்கன்னா வாரத்துக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அமெரிக்கா ஈரானுக்குள்ள தரைவழி தாக்குதலுக்காக இப்போ தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பெண்டகனால சில வாரக்கணக்கான தாக்குதல்கள் ஈரானுக்குள்ள நடத்துறதுக்காக திட்டமிடப்பட்டிருக்குதா அமெரிக்காவோட வாஷிங்டன் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஈரான் பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அமெரிக்காவினுடைய தரைப்படைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம், சரமாரியான தாக்குதல்கள் அவர்கள் மேலே நடத்த போகிறோம். அதே மாதிரி டெஹ்ரான் டைம்ஸ் என்ற நியூஸ் பேப்பரில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னால், ஈரான் மண்ணில் கால் வைக்கிற ஒவ்வொரு அமெரிக்கா படைகளும் சவப்பட்டியில் தான் திரும்ப போவார்கள், யாரையுமே நாங்கள் விட போகிறதில்ல, வெல்கம் டு த ஹெல்ன்னு சொல்லி ஒரு ஹெட்லைன்ஸோட நியூஸாக வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்தத்தில் இப்போ மத்திய கிழக்கு நாடுகளினுடைய இந்த போர் பதட்டம் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக கடுமையாக போய்கொண்டிருக்குது. சமாதான பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற நிலைமையில தான் ரெண்டு நாடுகளுமே போய்கொண்டிருக்குது. ஒட்டுமொத்தத்தில் இப்போ மத்திய கிழக்கு நாடுகளினுடைய நிலைமை என்ன, அது எங்கட நாடுக்குள்ள எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்த போது, இலங்கைக்குள்ள லாக்டவுன் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குதா, அதுக்கான காரணங்கள்ன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக விரிவாக விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னடா உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரைகாலன். தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த போர் ஆரம்பிச்சு இந்தியோட 30வது நாள கடந்து கொண்டிருக்குது. சரியா ஒரு மாதம், நேற்றே ஒரு மாதம் வந்துட்டு சொல்லி சில பேர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 28ஆம் தேதி தான் நேற்று, ஆனா இன்றைக்கு தான் 29ஆம் தேதி இந்த போர் ஆரம்பிச்சு 30வது நாள். ஸோ 30 நாட்கள்ல ஒரு மாதத்துக்குள்ள பல பேருடைய உயிரிழப்பு. ஈரானுக்குள்ள மட்டும் பார்த்தீங்கன்னா 1900க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், சிறுவர்கள் உட்பட பல பேர் உயிரிழந்து போயிருக்கிறார்கள். பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் நாள் நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருந்தார். அதே நாள் நடத்தப்பட்ட ஒரு பெண்கள் பாடசாலை மீதான தாக்குதல்ல 170க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் உயிரிழந்து போயிருந்தார்கள். அதே மாதிரி இஸ்ரேல் பக்கம் பார்த்தீங்கன்னா மிக குறைவான உயிரிழப்பு தான், கிட்டத்தட்ட 19 பேருக்கு கிட்ட தான் உயிரிழந்து போயிருந்தார்கள். மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகளையும், ஈரானால மத்திய கிழக்கு நாடுகள் மேல நடத்தப்பட்ட தாக்குதலையும் அந்த நாடுகளையும் உயிரிழப்புகளும் சேதங்களும் இப்ப வரைக்கும் தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்குது. ஈரானால கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் இந்த 30 நாட்கள்ல வளைகுடா நாடுகள்ல கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல தாக்குதல் நடத்துறதுக்காக பயன்படுத்தப்படுகிறதா சொல்லப்படுகிறது. இஸ்ரேலால பாத்தீங்கன்னா 15000க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸும் மிசைல்ஸும் பயன்படுத்தப்பட்டிருக்குதா செய்திகள் வெளியாகிறது. ஸோ இந்த ஒரு மாத கால போரினுடைய விளைவு என்ன பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும், உலக பொருளாதாரம் பெரிய அளவில் சரிவடைஞ்சிருக்குது. எரிபொருள் எரிவாயுக்கான தட்டுப்பாடு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருக்கிறபடியா இந்த எரிபொருளுக்கான பிரச்சனைன்றது பல நாடுகள் கடுமையா, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் கடுமையா எதிர்கொள்ற ஒரு சிக்கலா மாறி இருக்குது. அதுக்குள்ள இப்ப எந்தெந்த நாடுகள் ஒவ்வொரு படிப்படியா பாதிக்கப்பட்டு மோசமான நிலைமைக்குள்ள போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது பிலிப்பைன்ஸ். உலகத்துல முதலாவதா பிலிப்பைன்ஸ் தேசிய அவசரகால நிலைமையை அவங்க நாட்டுக்குள்ள பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். எங்க நாட்டுக்குள்ள இனிமேல் எரிபொருளே இல்ல, எங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்ற நிலைமையில தான் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கான தேசிய அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறதா எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த நாடு பாத்தீங்கன்னா ஈஜிப்ட். எகிப்து நாட்டினுடைய அரசாங்கம் ஒரு புதிய நடைமுறையை நேற்றிலிருந்து இருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கடைகள், ரெஸ்டாரண்ட், உணவகங்கள், ஷாப்பிங் மால்கள் வரைக்கும் இரவு 9 மணிக்கு பிறகு யாருமே கடைகளை திறக்கக்கூடாது, எல்லாமே பூட்டப்படணும். ஸ்ட்ரீட் லைட் வரைக்கும், வீதிகளில் இருக்கக்கூடிய மின்சார விளக்குகள் வரைக்கும் எல்லாமே அணைக்கப்படணும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு எனர்ஜியை சர்வ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு சர்வ் பண்ணுங்க. இந்த போரினால எங்கட நாட்டுக்குள்ளையும் மின்சாரத்துக்கான தட்டுப்பாடு இல்லாட்டி எரிபொருளுக்கான சிக்கல் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி ஈஜிப்ட் அரசாங்கம் நேற்றில இருந்து இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். முதலாவது கியூபால ஏற்கனவே மின்சாரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது பிலிப்பைன்ஸ், இப்ப ஈஜிப்டும் அடுத்த ஒரு நாடா மாறி இருக்குது. தொடர்ச்சியா ஏனைய சின்ன நாடுகளுக்கும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்குது. அந்த அடிப்படையில எங்கட நாட்டினுடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் முதலே இலங்கையினுடைய அரசாங்கம் என்ன செஞ்சிருந்தார்கள், இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு புதன்கிழமையும் இலங்கைக்குள்ள முழுமையான விடுமுறை. பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், அரசு நிறுவனங்கள், நீதிமன்றங்கள் வரைக்கும் எல்லாமே முழுமையா விடுமுறை விடப்பட்டிருக்குது. அதுக்கான காரணம் போக்குவரத்தை குறைச்சு எரிபொருளை மிச்சப்படுத்துறதுக்காக, கட்டுப்பாடுகளை வச்சுக்கொள்றதுக்காக. ஆனா அப்படியே நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இல்ல, பொதுமக்கள் எல்லாருமே புதன்கிழமையிலையும் அதிகமான பேர் வெளியில நடமாடுறத எங்களால பார்க்கக்கூடியமா இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இலங்கைக்குள்ளேயும் ஒரு லாக்டவுன் மாதிரியான நிலைமை, ஒரு அவசர கால நிலைமையோ இல்லாட்டி நாங்கள் எல்லாருமே வீடுகளுக்குள்ளே இருக்க வேண்டிய நிலைமையோ வருமானு கேட்டீங்கன்னா
வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏனென்றா இந்த எரிபொருள் பிரச்சனையினால இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தியாவுக்குள்ளேயே இந்தியாவுடைய அரசாங்கம் சொல்லியிருக்கிறார்கள், முடிஞ்ச வரைக்கும் எரிபொருளை சேமிக்கிறதுக்கான வழிகளை பார்க்கணும். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் பேசப்படுற விடயம் லாக்டவுனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோன்ற மாதிரி அதுக்கான சில ஆலோசனைகளை அவர்கள் கலந்து ஆலோசிக்கிற மாதிரி எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்தியாவுக்குள்ளேயே அப்படிப்பட்ட நிலைமை என்று சொன்னா எங்கட நாட்டுக்குள்ளேயும் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். ஆனா இப்ப வரைக்கும் இலங்கையினுடைய அரசாங்கத்தால இப்படி எந்த ஒரு விடயங்களுமே சொல்லப்படல. அதே மாதிரி எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்படாது என்று சொல்லுதான். எங்கள்கிட்ட கையிருப்புகள் இருக்குது, யாருமே மக்கள் பயப்பட தேவையில்லை, எரிபொருட்கள் எங்க கையிலேயே இருக்குன்னு சொல்லிதான் அரசாங்கம் சொல்றார்கள். ஆனா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் எரிபொருள் உலகத்துக்கு எப்படி கிடைக்குதுன்றதையும் பார்க்கும்போது அரசாங்கம் மக்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்காக இந்த கதையை சொல்றார்களோன்றதையும் நாங்க பார்க்க வேண்டிய ஒரு பக்கமா இருந்தும் இருக்குது. ஆனா மொத்தத்துல எரிபொருள் பிரச்சனை வருமா இருந்தா அது உலகத்துக்கே தான் வரும். அதுக்கு நாங்க அரசாங்கத்தை குறை சொல்லி எந்த பயனுமே இல்லை. உலகத்திலேயே பிரச்சனை உருவாகுமா இருந்தா இலங்கைக்குள்ளேயும் நாங்களும் முடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. எதையுமே உறுதிப்படுத்தி எங்களால சொல்ல முடியலை. போர் முடிவுக்கு வருமா வராதா, லாக்டவுன் வருமா வராதான்றத உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. ஆனா கட்டாயமா நாங்க எல்லாருமே தயாரா இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இருக்கிறோம்ன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு முன்னாயத்தோட இருந்து கொள்வோம்ன்றதை மட்டும் எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, இது முதலாவது விடயம். அடுத்த ரெண்டாவது, இப்ப உலக தரப்புல இந்த போர் எப்படி போய்கொண்டு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தரைவழி மூலமான தாக்குதலை ஈரானுக்குள்ள நடத்துறதுக்காக இப்ப முழுமையா ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதா அமெரிக்காவோட வாஷிங்டன் போஸ்ட் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன சொல்றார்கள் சொன்னா, பென்டகன் ஒரு வேற கணக்கான தாக்குதலை ஈரானுக்குள்ள வேற கணக்கான தரைவழி தாக்குதலை நடத்துறதுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான அமெரிக்காவினுடைய இராணுவங்களை இப்ப மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட சனிக்கிழமை கூட 3500 பேரோட ஒரு கப்பல், போர்க்கப்பல் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய பக்கம் போயிருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா ஈரானுக்குள்ள ஒரு பெரிய தரைவழி தாக்குதலை நடத்த போறார்கள். அது வேற கணக்கான தாக்குதலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு அனுமதி கொடுப்பாரா இல்லையான்றது இப்ப வரைக்கும் உறுதிப்படுத்தப்படல. இது பென்டகனால திட்டமிடப்படுற ஒரு திட்டமா தான் சொல்லப்படுது. சோ உறுதிப்படுத்தி எங்களால சொல்ல முடியாது. ஆனா இதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குன்னு சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, ஈரான் என்ன சொல்றார்கள் பாத்தீங்கன்னா, இந்த 30 நாட்கள் போர்ல இந்த 30வது நாளுல ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் பேசும்போது அவர் சொல்லியிருக்கிறார், அமெரிக்காவினுடைய படைகளுக்காக ஈரான் படைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள், நாங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம், சரமாரியான தாக்குதலை நாங்க அமெரிக்க படைகள் மேல நடத்துவோம். வெளிப்படையா பார்க்க போனா டொனால்ட் ட்ரம்ப் சமாதான பேச்சுவார்த்தைக்காக 2 நாடுமே பேச்சுவார்த்தை நடத்தி போற முடிவுக்கு கொண்டு வருவோம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், தங்களோட எனிமி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா மறைமுகமா எங்கட நாட்டுக்குள்ள அவர்களினுடைய தரைவழி இராணுவங்களை அனுப்புறதுக்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்க எதுக்குமே பயப்பட போறது இல்லை, அவர்கள் மேல கடுமையான தாக்குதல்களை நடத்துறதுக்கு ஈரான் வெயிட் பண்ணி கொண்டிருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். தெஹ்ரான் டைம்ஸ் ஈரானினுடைய ஒரு அரச பத்திரிகை என்ன சொல்றார்கள் சொன்னா, வெல்கம் டு த ஹெல், அமெரிக்க படைகளை நாங்க நரகத்துக்கு வரவேற்கிறோம், ஈரானினுடைய மண்ணில கால் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அமெரிக்க படைகளும் சவப்பட்டியில தான் திரும்ப தங்கட நாட்டுக்கு போவார்கள் என்று சொல்லி ஹெட்லைன்ஸோட ஒரு நியூஸை தெஹ்ரான் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த 2 நாட்டினுடைய செய்திகளையும் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா அமெரிக்கா ஒரு தரைவழி தாக்குதலை நடத்துறதுக்காக ஈரானுக்குள்ள போக போறதா தான் இப்ப உறுதிப்படுத்தி எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனா அந்த தாக்குதல் சில வாரங்கள் வரை நீடிக்கலாம் என்ற மாதிரியும் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் கேட்ட கேள்விக்கு நீங்க எங்கேயாவது படைகளை அனுப்புவீங்களான்னு கேட்டதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார், இல்ல நான் எங்கேயுமே ராணுவத்தை அனுப்ப மாட்டேன், தரைவழி படைகள் அனுப்புறதுக்கான தேவையே எங்களுக்கு இல்லை, ஏனென்றா இந்த போர்ல ஏற்கனவே நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம், ஸோ நாங்க தரைவழி படைகளை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நேற்று கூட 3500 பேரோட ஒரு கப்பல், போர்க்கப்பல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போயிருக்கிறதா இந்த வாஷிங்டன் போஸ்ட் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் இடையில பாகிஸ்தான்ல இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைக்காக வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அங்க போயிருக்கிறார்கள், மத்திய கிழக்கு நாடுகளுடைய அமைச்சர்கள் போயிருக்கிறார்கள். ஸோ எல்லாமே குழப்பகரமான நிலைமையில தான் இது முடிவுக்கு கொண்டு வரப்படுமா இல்லையா, யார் விட்டு கொடுக்க போறார்கள், யார் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போக போறார்கள், எந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட போகுது, யார் சொல்றதை யார் கேட்க போறார்கள்ன்றது எதுவுமே எங்களுக்கு தெரியல. மொத்தத்துல இந்த போரினுடைய விளைவு மட்டும் எங்களால் உறுதியா சொல்ல முடியும், உலக பொருளாதார வீழ்ச்சியும் மக்களினுடைய
மோசமான நிலைமையும் மோசமான வாழ்க்கைக்குள்ள போற நிலைமையும் தான் இந்த போரினுடைய விளைவா இருந்து இருக்குது. ஓகே, அடுத்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று இந்த போருக்குள்ள இன்னொரு புதிய தரப்பினரும் உள்ள வந்திருக்கிறார்கள். இந்த 30 நாட்கள்ல இந்த 1 மாத கால போர்ல உள்ள வராத ஏமன் நாட்டினுடைய ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நேற்று இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திருக்கிறார்கள். இந்த ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய சப்போர்ட்டோட, ஈரான் நிதி வளங்களோட செயல்பட்டு கொண்டிருக்கிற ஏமன் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சியாளர்கள் படை. இவர்கள் நேற்று இஸ்ரேலினுடைய மிலிட்டரி பேஸை குறி வச்சு மிசைல் அட்டாக் நடத்திருக்கிறதா செய்தி வெளியாக இருக்குது. இவர்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதல்கள் இஸ்ரேலுக்குள்ள ஈரானால மேற்கொள்ளப்படுற தாக்குதல்களை விட குறைவா இருந்தாலும் எங்க பிரச்சனை பாத்தீங்கன்னா, செங்கடல் பகுதியில ரெட் சீ இருக்கு தானே, அந்த பகுதியில இந்த ஏமன் நாட்டினுடைய ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களால அங்க போகக்கூடிய கப்பல்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது. இதனால உலகத்தினுடைய பொருளாதாரம் இன்னும் மோசமான நிலைமையை நோக்கி போகலாம். ஏற்கனவே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைமை மாதிரி இந்த ரெட் சீ பகுதியும் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குமா இருந்தா, இவர்களுடைய அச்சுறுத்தலுக்குள்ள இருக்குமா இருந்தா உலக பொருளாதாரம் இன்னும் மோசமான நிலைமையை நோக்கி தான் போகும் என்று சொல்லி இப்ப எச்சரிக்கப்படுகிறது. அமெரிக்கா எப்படி காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி தான் ஈரானும் திட்டமிட்டு எப்படியெல்லாம் அமெரிக்காவை தாக்குதல் நடத்தாம இல்லாட்டி அமெரிக்காவுக்கு எதிர் தாக்குதலா எப்படி நாங்க பலமா இருக்கலாம்ன்றத ஈரானும் சரியா திட்டமிட்டு காய்களை நகர்த்தி கொண்டு போறதா தான் இந்த போர்ல இருந்து எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் இந்த போரினுடைய முடிவு, யார் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரார்கள்ன்றத. ஆனா நாங்க எல்லாருமே பொருளாதார ரீதியில ஆயத்தமா இருக்கணும்ன்றதை மட்டும் திரும்பவும் இந்த வீடியோல நான் சொல்லிக் கொள்றேன். இவ்வளவு விடயங்களை தான் இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள நினைச்சிருந்தான். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராள மக்கள் இருக்க கமெண்ட்ல சொல்லிடலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியா என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.